இந்த வீடியோவில் நமது தமிழ் சினிமாவின் முக்கியமான பிரபல நடிகைகளின் ஜாதி விவரங்களை பற்றி ஒரு எஜுகேஷனல் பர்போஸுக்காக ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நடிகை சாய் பல்லவி, இவர் படுகர் சமூகத்தை சார்ந்தவர். இரண்டாவதாக நடிகை ஸ்ரேயா, இவர் காயஸ்தர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கனிகா, இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அமலா பால், இவர் கிறிஸ்துவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஸ்ரீதேவி, இவர் கம்மவார் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை மடோனா செபாஸ்டியர், இவர் கிறிஸ்துவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை வடிவுகரசி, இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை இவானா, இவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை இந்திரஜா சங்கர், இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பிந்து மாதவி, இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சினேகா, இவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரோஜா, இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை வரலட்சுமி, இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அசீன், இவர் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நிவேதா பெத்துராஜ், இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஷகிலா, இவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நிக்கி கல்ராணி, இவர் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரகுல் பிரீத் சிங், இவர் சிக் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சுகன்யா, இவர் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பிரியங்கா மோகன், இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சாக்ஷி அகர்வால், இவர் அகர்வால் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நிவேதா தாமஸ், இவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை விஜயசாந்தி, இவர் கபு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சிம்ரன், இவர் காட்ரி சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சோனியா அகர்வால், இவர் பனியாஸ் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், இவர் பண்ட் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரம்யா கிருஷ்ணன், இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஊர்வசி, இவர் நாயர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அன்சிகா மோத்வானி, இவர் பனியாஸ் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஓவியா, இவர் கிறிஸ்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஆண்ட்ரியா, இவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஷர்மிலி, இவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அக்ஷரா ஆசன், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ராதிகா, இவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நக்மா, இவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை லக்ஷ்மி மேனன், கேரளாவை சேர்ந்த நடிகையான இவர் மேனன் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரோகிணி, இவர் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நயன்தாரா, இவர் கிறிஸ்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை தமன்னா, இவர் பாட்டியா சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை குஷ்பு, இவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை மனோரமா, இவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை நிரோஷா, இவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கேத்தரின் தெரசா, இவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பார்வதி நாயர், இவர் நாயர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பிரியா பவானி சங்கர், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரித்விகா, இவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை மாளவிகா மோகன், இவர் யெகவா சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ராஷி கண்ணா, இவர் கட்ரி சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அதிதி சங்கர், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை வித்யா பாலன், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ரேவதி, கேரளாவை சேர்ந்த நடிகையான இவர் நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக நடிகை வாணி போஜன், ஊட்டியை சேர்ந்த இவர் படுகர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக நடிகை மஞ்சு வாரியார், கேரளாவை சேர்ந்த இவர் அம்பலவாசி சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சதா, இவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பூர்ணா, இவரும் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சுஹாஷினி, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை த்ரிஷா, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை காஜர் அகர்வால், இவர் அகர்வால் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அஞ்சனா, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஸ்ருதி ஹாசன், இவரும் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஜெனிலியா, இவர் கிறிஸ்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கயல் ஆனந்தி, இவர் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்.
அடுத்ததாக நடிகை அஞ்சலி, இவரும் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அர்ச்சனா, இவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை தன்ஷிகா, இவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கோவை சரளா, கேரளாவை சேர்ந்த நடிகையான இவர் நாயர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கஸ்தூரி, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கீர்த்தி ஷெட்டி, இவர் பண்டு சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ஜனனி ஐயர், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை டாப்சி, இவர் ஜாட் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பிரியா ஆனந்த், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை கிரண், இவர் ராஜபுத்திர சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை ராஷ்மிகா மந்தனா, கர்நாடகாவை சேர்ந்த நடிகையான இவர் கொடவா சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை லைலா, இவர் கிறிஸ்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை சௌந்தர்யா, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை மம்தா மோகன்தாஸ், இவர் தியா சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை பூஜா ஹெக்டே, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகை அம்ரிதா ஐயர், இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். 80வதாக நடிகை ஜெயலலிதா, இவர் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த வீடியோவில் விடுபட்ட நடிகைகளின் பட்டியலை அடுத்த வீடியோவில் விரிவாக